கோவனிதா, சொல்லு லித்திகா. உனக்கு திருக்குறள் மேல இருக்கிற ஆர்வத்தை நான் பார்த்திருக்கேன். அதுல இருந்து சில கேள்விகள் கேட்கிறேன், பதில் சொல்றியா? கேளு லித்திகா. திருக்குறளை முதல்ல அச்சிட்டது எப்போ? 1812ஆம் ஆண்டு. திருக்குறள் எதுல தொடங்கி எதுல முடியுது? அகரத்துல தொடங்கி நகரத்துல முடியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரிய. திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதினது யாரு? மணக்குடவர். திருக்குறளுக்கு உரை எழுதினது சிறந்த உரை யாரு எழுதினா? பரிமேலழகர். திருக்குறள்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது? 42,194. அதுல அதிகமா பயன்படுத்தப்பட்ட எழுத்து நீ. ரன்னகர நீ பயன்படுத்திருக்காங்க 1805 முறை. திருக்குறள்ல காலத்தால் மூத்தவர் யாரு? தர்மர். திருக்குறள்ல மொத்தம் எத்தனை மலர்கள் பயன்படுத்தப்பட்டது? 2 மலர்கள் பயன்படுத்திருக்காங்க, அனிச்சம் குவளை. எத்தனை விதை? ஒரு விதை குஞ்சிமணி. எத்தனை பழம்? ஒரு பழம் நெருஞ்சி பழம். எத்தனை மரம்? பனை மூங்கில் என்ற 2 மரங்கள். திருக்குறள்ல இடம்பெறாத உயிரெழுத்து எது? அவ்வென்ற உயிரெழுத்தை பயன்படுத்தாம ஆ இவ் அப்படின்னு திருவள்ளுவர் பயன்படுத்தி. இடம்பெறாத எண் 9. கோடி என்ற சொல் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டது? 7 முறை பயன்படுத்திருக்காங்க. எல்லா திருக்குறளையும் பாத்தீங்கன்னா 7 சீராலான குறள் வெண்பாக்களால் ஆனது. 133 அதிகாரத்தை கூட்டினாலும் எழுதா வரும், 1330 குறளை கூட்டினாலும் எழுதா வரும். அந்த 7 எத்தனை முறை திருக்குறள்ல பயன்படுத்தப்பட்டது? 8 முறை பயன்படுத்திருக்காங்க. ரஷ்யால கிரெம்ளின் பேலஸ்ல வச்சு பாதுகாத்த நூல் என்ன? திருக்குறள். ரஷ்யால மட்டும் இல்ல, இங்கிலாந்துல ஒரு அருங்காட்சியகத்துல பைபிள் கூட வச்சும் பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்தது படிச்ச முதல் நூல் திருக்குறள் தான். ஓ, கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. திருக்குறள்ல ஒரே ஒரு முறை பயன்படுத்தின எழுத்து என்ன? 2 எழுத்துகள். பெரிய லீ, அதாவது பொதுநகர லீன்னு சொல்லுவாங்க. அடுத்து காத்தடுத்து வரண்யா. திருக்குறளை முதல்ல மொழிபெயர்த்தது யாரு? வீரமாமுனிவர். லத்தீன் மொழியில 1730ஆம் ஆண்டு மொழிபெயர்த்தாரு. ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் முதல்ல கிண்டர்ஸ்லி முயற்சி செய்தாரு. அடுத்து எல்லிசுடை 13 அதிகாரங்களை மொழிபெயர்த்தாரு. அடுத்தது ஜி போப் முழுமையா மொழிபெயர்த்தாரு. எந்த ஆண்டு ஜி போப் மொழிபெயர்த்தாரு? 1886ல. திருக்குறளை மொத்தம் எத்தனை மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க? 80 மொழிகள்ல. எத்தனை பேர் மொழிபெயர்த்திருக்காங்க? 40 பேர். பரவாயில்லையே, திருக்குறளை பத்தி இவ்வளவு செய்திகளை தெரிஞ்சு வச்சிருக்க. நீ மட்டும் என்ன, தமிழ் அகராதியில இருந்து நிறைய வார்த்தைகளை கத்துட்டு இருக்கல. சரி, அப்ப நான் உனக்கு அகராதியில இருந்து சொற்களை சொல்லி தரேன். நான் உனக்கு திருக்குறள் பற்றிய செய்திகளை சொல்றேன். நன்றி.